நடுவரவர்களே, நல்ல ஒரு நல்ல மக்கள் நம்ம பல்லவாளத்துல பட்டிமன்றத்துக்கு போறமேனு சரி சும்மா போன என்ன பார்க்க உரம்பறி விட்டு 4 பேர் அப்படின்னு ஓடி ஓடி தோட்டத்துக்குள்ள பாக்குற மல்லிகைப்பூ பூத்து கிடக்குது, முட்டைப்பூ பூத்து கிடக்குது, சாதிமலை பூத்துக்குது, சார்படை பூத்துக்கு, ஊமத்தம்பூ கூட பூத்துக்குதுங்க. நடுவரவர்களே, அதை கொண்டாந்து போட்டா காத்தால பொறிச்சிட்டு வந்தா பொழுதாடு வாடி போமென்னு எப்பவும் வாடாத பூ பருத்தி பூ கொண்டாந்து பாதத்துல போடுறத நான் பெருமையா நினைக்கிறேன். ஏப்பா பருத்தி பூ கொண்டு வந்து போடுறேன்? கேட்கல, வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குதாடா, வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து ஏன்னா பைத்தியாரா இங்க போடுறீங்க நீங்க கேட்கலாம். ஏன் தெரியுமா, நான் மத்த பூ காட்டிலி பருத்தி பூ வசதின்னு கொண்டாந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு போடுறேன். மத்த பூவெல்லாம் காத்தால ஊத்தா பொழுதாடு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க வாழக்கூடிய மக்கள் தன் உழைப்புல வாழக்கூடியவங்க. ஒரு நாள் அடுத்தவன் உழைப்புக்கு ஆசைப்படாத மக்கள் வாழ்ற மண்ணுக்கு பருத்தி பூ போடுறங்க. சிறப்பியா, நீங்க நல்லவரு வல்லவரு நாலு தெரிஞ்சவரு நீங்களே தான் வேணும்னு இளங்கோ மாமனமு ராகுல எப்ப ரவி எல்லாம் சரி போராட்டம் பண்ணி போர்க்கொடி தூக்கி உங்களை கொண்டாந்து நடுவால உட்கார வச்சிருக்கிறாங்களே, இந்த சனத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணலாமா? என்ன மாப்பிள்ள துரோகம் பண்ண? நம்ம காத்தாலேயே வந்துட்டா நம்மளுக்கு ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து சரவணம் பைய கூடயே இருந்து அரவிந்த மண்டனவல்லியோ அவன் நல்லா மாடு வச்சு பால் கறக்கிறவன். ஆனா மஞ்சமா வந்துட்டாலும் சொல்லி மாட்டை கூட விட்டு போட்டு கூட வந்து நின்னானே, இப்படி துரோகம் பண்ணி இருக்கிறீங்களே. நாளைக்கு வெளியே போய் அப்படி 4 பக்கம் 4 பேர் 4 விதமா பேசுறா, நான் எந்த கவுத்து போட்டு தொங்கிட்டேயா? என்னையா துரோகம் பண்ணேன்? நடுவரவர்களே, நேற்று நம்ம திருத்தரப்பூண்டிக்கிட்ட பட்டிமன்றம் பண்ணா, இன்னைக்கு நம்ம உடுமலைப்பேட்டையில பண்றா. அங்கிருந்து இங்க வந்தமே வர வர கூடத்தான வந்தேன். ஒரு வார்த்தை என்ற கிட்ட கேட்டுக்கலாம் இல்லையா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ண? நடுவரவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த திருமூர்த்தி மலையில மேலே ஏறி அந்த திருமூர்த்தி மலை எப்பட கும்பிட்டு அந்த சொனத்தண்ணியில தண்ணி வாத்தா போவோம்மா. அந்த வெள்ளிகிரி மலை 7 மலை ஏறி 7வது சொனையில குளிச்சா போவோம்மா. எங்க அரிக்காடி தங்கம் உண்டு பண்ணாலே அங்க குக்கி குடிச்ச பக்கமெல்லாம் குண்டா பள்ளம்னு சொல்லி அந்த நகமரம் பொழுது வன்னி மரத்துல வர தண்ணியில் குளிச்சா போவோம்மா. அந்த காசியில குளிச்சா தொலையுமா. அந்த ராமேஸ்வரம் போய் 24 தீர்த்தத்துல 27 மட்டும் தலைமுழுகனா போகுமா. இப்படி பண்ணலாமா? என்னதாயா பண்ணேன்? என்ன பண்ணணும்னு தெரியாமதான் குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறியா? அதையாவது சொல்லையா. நடுவரவர்களே, நாளைக்கு நான் உடுமலைப்பேட்டைக்குள்ள வந்தான். நாளைக்கு அவன மாதிரி வட மானகட்டனாயி துறங்க கொடுத்து கவட்டன் இப்படி பண்ணி போட்டான்னு என்னை நாக்கு மேல வல்ல போட்டு பேசுவாங்களே என்ற மனசு தாக்குமா. ஏன் நடுவரவர்களே இப்படி துரோகம் பண்ணினீங்க? என்னடா பண்ணு? நடுவரவர்களே, பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் வேணும்னு சொல்லித்தாடா எனக்கா பண்ணு. ராகலம் நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரிகளை கூட்டியாந்து இருக்கிறீங்களே. யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? 2 சேலை கட்டி இருக்கியா? ஊர் உலகத்துல 6 சேலை கட்டல உங்களுக்கு 2 தான் அதிசயமா கட்டிக்கிட்டாலுமியாக்கா. 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? இந்தியாவில் எவ கல்யாணம் முடிச்சு மூச்சுக்கிறாங்க. 2 பேருக்கு புள்ள இருக்கியா? உலகத்துல எவ்வளவோ புள்ள பக்கம் இவ்வளவு அதிசயமா பத்தி 2 பேருக்கு புருஷன் இருக்காயா? தமிழ்நாட்டுல 6க்கு புருஷன் இருக்கிறாங்க. 2 பேரும் படிச்சிருக்காங்கயா. நடுவரவர்களே, நீங்க படிச்சு வாத்தியாரா 27 வருஷமா வேலை வாத்தி என்ன பிரயோசனம்? 2 பேருமே படிச்ச வைத்தியா. இருமா தம்பி, தம்பி, பெண்களை மேடை ஏத்தி சிறப்பு செய்யணும் ஒழிய இது மாதிரி பைத்தியம் எல்லாம் திட்டக்கூடாது. அது சரி. ஏமா கோச்சுட்டு புரியாமா? ஆமா, ஒரு நிமிஷம் கோபம் வரும். ஏன்னா அவ கேட்ட கேள்வி எப்படி? கோபம் வரணும், வர்றது இயற்கை. நீங்க கோச்சுட்டு போங்க, வேண்டாம்னு சொல்லணும். கோச்சுட்டு போற எவ்வளவு தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாங்க. ஒரு சென்ம புத்தி எதுல அடிச்சாலும் போகாது. எத்தனை பாட்டில்? 2, 1 உனக்கு இன்னொன்னு அண்ணனுக்கு. வேற என்ன எடுத்த? வேற என்ன எடுத்தோம்னு சொல்லு. எனக்கு கேட்டா உன்னோட கொடுக்க போறேன். வேற என்ன எடுத்த? உன்னோட தூக்கி இருக்கிய பண்ணாட. உங்களுக்கு போத்துடுது. எங்க இங்கதாங்க வச்சுட்டு எந்திரிச்சு உள்ள ஊடுருவிட்டாலும். உன்னை பட்டிமன்றம் பேச கூப்பிட்டாங்களா, ஆட்டையை போட கூப்பிட்டாங்களா? நான் கண்டிக்கிறேன், உட்காருமா. இப்படிலாம் இது மாதிரி திருட்டு தானே பண்ணாதமா. அந்த அம்மா போதும் பச்சை திட்டு வரியா? என்ன ஆர்வம்? 2 பைத்தியமாயா? இது 2 பைத்தியமாயா? அக்கவார் கைஎஸ்ஐ 9001 பைத்தியம். நல்லா பாரியா, அது 2 பைத்தியம் கிடையாதுயா. எனக்கு நல்லா தெரியும். இது 2மே லூசு.
நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, உடுமலைப்பேட்டையிலே பேச வேண்டிய தலைப்பு, பல்லவாளத்துக்கு அவனை கொடுத்த தலைப்பு. அவன் என்ன தலைப்பு? தலைப்பு தான் சொன்ன இல்லையா? இன்னொருக்க சொன்ன குறைச்சா பாவீங்க. இட்லிக்கு தேவை சாம்பார சட்னியா? நான் என்ன தலைப்புல பேசுறேன்? நீ சாம்பார்ல பேசுற. நடுவர் அவர்களை என்னதான் பொசு பொசு 7 அடை இட்லி சட்னி வந்து சட்டுன்னு சலிச்சு போகுங்க. ஆனா சாம்பார் அப்படி இல்லைங்க. காப்படி தெவரப்பருப்பு, காப்படி பாசி பருப்பு ரெண்டையும் குக்கர்ல போட்டு நல்ல மையம் வேவிச்சு அதுல அரசாணிக்காய் 2 துண்டை வெட்டி போட்டு அதுல 2 தக்காளி பழம் ஒரு அரைப்படிக்கு சின்ன வெங்காயத்தை தொழுச்சுள்ள கொட்டி நல்லா 4 விசில் விட்டுறோம். விட்டு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் சீரகம், மிளகு, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெந்தயம், பெருங்காயம், பட்டை மிளகா இது அதுக்காப்புல எண்ணெய் போடாது வறுத்து ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூளை போட்டு அரைச்சில தேங்காய் வச்சு அம்மியில அரைச்சு அடாடாடாடாடா நல்லெண்ணெயில அழைச்சு அந்த சாம்பார்ல ஊத்துனா இட்லிக்கு சட்னி என்னையா சட்னி. சாம்பார் தொட்டு தின்னா 7 அடை இட்லி எப்படி போகல தெரியாது. நீ எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவாயா? தலைப்பை கட்ட இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பார். நாடும் வீடும் சிறக்க காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? பொம்பளை பொறுப்பா இருந்தா எங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். வீட்டுக்குள்ள காலை வச்சாலே புடுங்குறாளாச்சு. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, அது இல்ல இது இல்ல எம்பட பொண்டாட்டி. நான் சொன்ன பொழைக்கிற வெள்ளாச்சி எவளாச்சி இல்லைன்னு பாடா அங்கே இருக்குதுன்னு சொல்லி பழகு. எந்த குடும்பத்துல ஒருத்தி இல்லேன்னு பஞ்சப்பாட்டு படிக்கிறாளோ அந்த குடும்பத்துல இல்லாதையே போயிடும். லட்சுமி அங்க மாட்டா இருக்குதுன்னு சொல்லி பழகுன்னு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா இருக்குது. நான் தெரியாம கேட்கிற நடுவர்களே, ஒருத்தர் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க. அவன் பொண்டாட்டி எத்தனை தடவை காப்பி குடிக்கும்? ஒரு தடவை காப்பி குடிக்கலாம். அதானுங்க உலக வழக்கம். ஆமா, புருஷ வருமானம் என்னமோ அதுக்குள்ளதான பொம்பளை செலவு பண்ணணும். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிச்சா அந்த குடும்பத்துல சந்தோஷம் வருமா? எப்படி வரும்? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா அடி. 100 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 7 மட்டும் சோத்த தின்னா அடி. 500 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 5000 ரூபாய்க்கு காஞ்சிபுரம் பட்டு எடுத்து கட்டணும்னு நினைக்கிறாளே, இதுதான் பொம்பளை பொறுப்பா? நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பெத்த ஆயா மாறுவோம் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. கண்ணால் மூச்சு வந்ததுமே விளக்கணக்கு நீ இருக்கு, விளக்கணக்கு நீல 3 மஞ்சள் கட்டி ஊறிட்டே கிடக்கு. பொடக்காலியில உரகல்னு ஒரு கல் எடுத்து வந்து வச்சிருப்பாங்க. அந்த கல்லுல உரைச்சு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிஞ்சு கொண்டையிட்டு ஒரு இத்தனை பூ வச்சு நடந்து வந்தா எங்க செங்காட்டுக்காரி மாரியா தலை வர மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவன் ஒரு மாடு வாங்க, விதை விதைக்க, கருத இருக்க, பொண்ணு பார்க்க, வயக்காடு கரை மண்ண, ஒரு இடம்ட்டு ஒரு குடி போக, ஒரு தொழில் பண்ண, ஒரு வட்டிக்கு பணம் வாங்க போறவே அந்த மவராட்சி பூஜையில் முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கும். இந்த காலத்துல எந்த குமரியில மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாள்களா? அல்ல பேரன் லெவலி, பேச்சு லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு அமைக்கி சிமிக்கி மேஸ்திரி எந்த கலவை கலைக்கு செவத்துல அடிக்கிறாரு. எங்க கௌதமி அடிப்பா பாரு. என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டா. நான் சொன்னேன் 15-16 வயசுல வந்தா தாண்டி அதுக்கு பேர் பிம்பிள்ஸ், 40 வருஷத்துல வந்தா அதுக்கு பேர் வங்கு வரக்கு. நல்ல ஆவாரப்பட்டை அஞ்சு போட்டு கழுவு சுத்தமா போகும். அவ சொன்னா அதெல்லாம் ஆகாது, ஒழுக்கு மரியாதையா 4500 ரூபாய் பணம் கூட நம்ம போய் பட்டர் பேசியல் பண்றோம்னா. பால் கறந்து வியாபாரம் பண்ற நாய் பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? நான் சொன்னேன் பட்டர் பேசியல் 4500 ரூபாய் செலவு பண்ண வேண்டாம், மாட்டுச்சாணி மூஞ்சில் போட்டு கழுவு சுத்தமா போயிரும். மாட்டுச்சாணி யாரா முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? ஏன்னா கொரோனா காலத்துல ஊடுதவராது மாட்டுச்சாணி போட்டு போடுவணுமே என்னத்துக்கு? கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி வீட்டுக்குள்ள வரக்கூடாது போட்டோம்ல. அப்ப அந்த முகத்துல பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாது. என்ன அறிவு! தேங்க்யூ. சாப்பாடு தான் சாப்பிட்டியா? முடிச்சுதான் சோறு ஓட இருக்கிறேன் பவித்திரன். நடுவர் அவர்களே, அவன் சொன்னா அதெல்லாம் ஆகாது, ஒழுக்க மரியாதையா 4500 ரூபாய் பணம் கொடு, நான் போய் பட்டர் பேசியல் பண்றோம்னா. என்னடா பட்டர் பேசியல் பார்த்தா அக்கா, இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சி ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படிக்க வச்சிருக்காங்க. எவ்வளவு செலவுனா 4500 ரூபாய் சொன்னால எனக்கு நெஞ்சு வழியே வந்துட்டுது. குடிமக்களை சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கி விட்டா வருஷம் 2 குட்டி ஓடுபல்லங்க. ஆமா, நீ சொன்னா நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதாம்ல? ஏடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடியா? என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுத, அது பொட்டையாடா இருக்கு போடியா? அவன் வீட்டுல கிட்ட ஆடு இல்லையா? உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல?
ரைட்டா. எத்தனை குட்டி போட்டுக்குது? 2 குட்டி. நாளைக்கு காலையில் போய் நேரா அவன் சட்டை எட்டி பிடிங்க. அடே அறிவு கட்டவனே, அடுத்தவன் குடி கெடுத்தவனே, உன்று விட்ட கெடா இல்லையே மூட்டு கெடா சேர்த்து மூட்டு பொட்டையாடி குட்டி போட்டுக்குது. ஒழுக்க மரியாதையும் 2 குட்டியில 1 குட்டி பங்குகள். கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவ சண்டைக்கு வந்தா சொல்லுங்க. திருப்பூர்கார் இருக்கிறார், நம்ம தலைவர் இருக்கிறார், ஊராட்சி மன்ற தலைவர், எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் வச்சு அவனை மாறுகாய் வாங்கி அந்த நட்டக்காலக்கிட்ட உங்களுக்கு பங்கு வாங்கி கொடுக்கறேங்க நானே. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். எருக்கும் சண்டைக்கு வேற. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப, நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பான்னு சண்டைக்கு வருவான். சார் ஆட்டுக்குட்டி கேப் விட்டதுல இவ்வளவு பிரச்சனையா? நடுவர் அவர்களை 4500 செலவு வட்டி இன்னொரு புருஷனை கட்ட போறாங்க. கல்யாணம் முடிச்சு 15 வருஷமா வச்சு பொழைக்கணும்ல. நான் கேட்டேன், எனத்துக்கெல்லாம் 4500 செலவு பண்ணி மேக்கப் போடுறீங்க? நான் எனக்கு 4500 செலவு பண்ணி மேக்கப் போடுறேன், பாக்குறீங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டுற மனுஷன் சொல்றாளே. தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போதும். அடுத்தவன் பொண்டாட்டி அழகா தெரிஞ்சவன் என்ன பண்ண போற? எம்பட பொண்டாட்டி எனக்கு அழகா தெரிஞ்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊர் பையில ஊரே பொண்டாட்டி சைட் எடுத்துட்டு தெரிஞ்சா நான் வீட்டு விட்டு வெளியே வர முடியும்? எப்படி முடியும்? பட்டிமன்றம் பேச முடியுமா? பாலாவாரம் பண்ண முடியுமா? புலவர் சேர்ந்து போக முடியுமா? இல்ல இயற்கை விவசாயம் தான் செய்ய முடியுமா? புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணுமா? கேட்கல. நான் பாலக்கோட்டு தெக்க திருப்பூர் வந்துட்டேன். இவன் மேக்கப் போட வடக்கு நம்பி போயிட்டான். நான் மாடு ஊத்திட்டு வந்து பாக்குற மாடு ஊர பக்கத்து காட்டு மேய்ச்சிட்டு கிடக்குது. பையனோடி முடிக்காத எங்கடா கொம்மானே அம்மா பேசில் பண்ண போயிட்டாங்க. உட்ட மண்டி போறதுக்கு போய் பாக்குறேன், 4 பொம்பளைங்க குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாளுங்க. இதுல எவ எம்பொண்டாட்டின்னு தெரியல. நான் முள்ள கிட்ட போய் அம்மணியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கலீங்க. அங்கதான் அனுமாருக்கு வெண்டைக்காய் சாத்திர மாதிரி பூஜை ஓரம் மைதாமா ஒட்டி 2 வெள்ளரிக்காய் வெட்டி மல்லாக்க படுத்திருக்கிறாங்க. நம்ம அடையாளம் தெரியாது. அடுத்த போட்டாட்டி கையை பிடிச்சு விட்டா 4 பேர் இன்னும் பார்க்கும். பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதே இப்படி அடுத்த போட்டாட்டி கையை பிடிச்சு இழுத்து போட்டாங்க. அவ பேர் எனக்கு வந்தராதா நடுவர் அவர்களே. அப்படி ஒரு அவச்சொல்லு வாழ்க்கையே வராது. நடுவர் அவர்கள் அந்த ஒரு சொல் இருந்த போது நான் நல்லா கவரிமான் பரம்பரைங்க உடம்புல ஒரு முடி போனால உயிர் போனதுக்கு சமானமா வாழணும் நினைச்சு. அப்ப எப்போ உயிர் போயிருக்கு உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் விளக்கவா வரேன். நடுவர் அவர்கள் 4 பொம்பளை படுத்திருந்தாங்க. அடையாளம் தெரியல. நான் முள்ள கிட்ட போய் அம்மனியோ அடி ராஜிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கல. அப்புறம் அந்த ஓனரமும் ஓரமா பொண்ணு பேசிட்டு இருந்தா. என் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே பாத்தியான்னு உள்ள 4 லேடிஸ் இருக்கிறாங்க. யாரையும் சம்சாரம் அந்த இளவு தெரிஞ்சாத்தான் எழுப்பி கூட்டிட்டு போயிருவேன். எல்லாம் தண்ணி பேரலாட்டு உருட்டு கிடக்கிறாரு. அடையாளம் தெரியாத நம்ம அடுத்த பொண்டாட்டி போன பம்பா எழுப்பிட்டு அவன் கேட்ட கண்ணால் பூச்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் 15 இயர்ஸ். கல்யாணம் முடிச்சு 5 வருஷமா உங்களோட பொண்டாட்டி உங்ககிட்ட பொழைக்கிறேன், நீ அடையாளம் சிக்கலிங்கிறேன். அவன் மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் தானே ஆச்சு, எனக்கு அப்படி தெரியும்னா அவங்க நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா. கதவு சைஸா திறந்து இருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்குமே மோசு மோசுன்னு டாபர்மேன், அது மொன்னவாள் நாய்ங்க. சிப்பி பாரு, அது மூஞ்சிவாள் நாய்ங்க. பொம்பேரியன் அந்த பொம்மிரி நாய். அது என்ன வந்துச்சு, கதவு சந்தல் முட்டிட்டு உள்ள போச்சு. என்னை பெத்த ஆயாமாரு பல்லவாளத்துல இத்தனை பேர் இருக்கிறீங்க. பாலாடை பார்த்தா நாய்கம் இருக்குமா? பால் சட்டி கண்டாவே 7 நக்கு. பாலாடை கண்டோன்னு அந்த நாய் என்ன பண்ணுது, சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவங்க மூஞ்சி போய் சொலுக்கு நக்குது. நக்கிறது நாய்னு படுத்திருக்கிற நாய் தெரியும். இவன் கேட்கறா, ஏன் மேடம் 4500 பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில ரிமூவ் பண்ற மணிக்கு 10 நிமிஷத்துல பண்றீங்க கேட்கறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 கொப்பம் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தானா? அப்படி கேளு. இழுச்சுவாய் ஆம்பளை மானா வரதேசி மண்டமே நல்லாசி எங்கேயோ போய் தேங்காய் போட்டு தென்னந்தோப்பு குத்தி கொட்டி அங்க முடிச்சு இங்க முடிச்சு கேரளா கட்டி வட்டி கொடுத்து சம்பாரிச்சு கொடுத்தா. நாய் நக்குறாளே இந்த பொண்டாட்டி என்னைய பொறுப்பா இருக்கிற நீ பேசறக்கு வந்திருக்க. அப்படி கேளியா? நல்லா பாருங்க, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சிருக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 rupees. தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்றாது. பறிமுதல் பண்ணிக்குவார். எவ்வளவு வச்சிருக்க? 4,93,500 ரூபாய். மாப்பிள்ளை, உலகத்திலே விலையுறந்த டவுசர் உன் டவுசர் தான்டா. திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க, என்னை எல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு வச்சுக்கிறேன், கண்டம் தொட்டு பொறுக்க வச்சுக்கிறேன். நடுவர் அந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன்.
சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாது பல்லவாளத்துல வாழக்கூடிய எல்லா சனத்தையும் முன்னால வச்சு எங்க ஆத்தா டிக்கெட்டக்காரி ஆறுமுகக்காரி செங்காட்டு மாறி கோய வாசல்ல அந்த பணத்தை இந்த மேடையில வைக்க கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் ரெண்டு பேரையும் தம் முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. அத்தனாயிரம் பணத்தை எங்க ரவி மச்சான் கையிலும் எங்க இளங்கோ மச்சான் கையிலையும் கொடுத்து உங்க கையில கொடுக்க சொல்லுங்க. அவ்வளவு வேணாம்யா. சரி, ஒரு 50,000 ரூபாய் மட்டும் முடியா. இந்த ரெண்டு பேரும் முதுகையும் நான் திரும்பி பாக்குறேன். ஏது அதுக்கெல்லாம் அவ புருஷா இருக்கிறான், அவங்களே பாக்கட்டும். ஆறு கட்ட நாயகம் நடுவரவர்களை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளையாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் யார் வாக்கறக்காக இந்த காலத்துல பொம்பளைங்க சாக்கிட்டுல முதுகுல கதவு நிலவு சன்னல ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளு. பாரு, முந்தானையில கல்லு பதிச்சா முன்னால இழுத்து இப்படி பாக்கலாம். பாரு, கழுத்துல கல்லு பதிச்சா கண்ணாடியினாலும் பாக்கலாம். என்னைக்கு இந்த பொண்டாட்டிய பூரா ஆரி உறக்குன்னு அரைப்படி கல்லெடுத்து முதுகுல அப்புனாளுகளோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கழுவுது. அங்க இருந்து இங்க எப்படி மாப்பிள்ள வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போட இருக்குது. எப்படி செலவு இல்லாம ஆயிருக்குவாரு. அத கூட ஒரு கொடுமைங்க. என்ன? நம்மட பொண்டாட்டி சாய்க்கிட்ல 2 நாடாவ கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தான். நடந்து போற டும்முக்கு 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 ஆடுது. எனக்கு சாய்க்கிட்ல நாடா தொங்குது. யோ, நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் ஜாக்கெட்ல நாடா வச்சேன். உண்ட நாடாவை நான் கேட்கணும், எட்ட நாடாவை நீ கேட்காதீங்கிறாள். இது நாடா ஐயா? மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தா. சரி, அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2100 ரூபாய் கூலி கேட்கிறான்டா. ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியாங்க? ஆமா மாப்பிள்ள. ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணும் மாமுள்ள. ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கதாக்கா இருக்கும் அப்படின்னாங்க. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏன்டா வந்தேன்னு கேட்டேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு பொறுக்கிறானே. இந்த பொண்டாட்டிகிட்ட பொறுப்பு இருக்குமா? இந்த பெண்ணுகிட்ட பொறுப்பு இருக்குமா? உடலழகை ஊருமச்ச காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடலழகை ஊருமச்ச காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது, உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது. உழவனுக்கே ஏற்ற பண்ணை மாற்றக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை. நான் கேக்குறேன், இந்த காலத்துல பொம்பளை புள்ளைய வளர்த்துறாங்களா? நான் கேக்குறேன், நீ என்ன பொண்டாட்டி வீட்டுல பொம்பளை வீட்டுல பொறுப்பா புள்ள பத்து வளர்த்துறேன்? ஆம்பளை போடுற துணி பூரா போட்ட புள்ள போடுறாங்க. ஆம்பளை போடுற பேண்ட போட்ட புள்ள போடுறான், ஆம்பளை போடுற டவுசரை போட்ட புள்ள போடுறான், ஆம்பளை போடுற பனின்னு போட்ட புள்ள போடுறாளே. எந்த ஆம்பளை பையிலாவது பொம்பளை பிள்ளை போடுறோம் சுடிதார் போடணும்னு ஆசைப்பட்டானுங்களா? எந்த ஆம்பளை பையிலாவது பொம்பளை பிள்ளை கட்டுறா சேலை கட்டணும்னு ஆசைப்பட்டாங்களா? இல்ல எந்த ஆம்பளை பையிலாவது பொம்பளை ஓடுற நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டாங்களா? இல்ல எந்த ஆம்பளை பையிலாவது நாவி ஓடுற லெக்கின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டவாங்க? ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல, உனக்கு லெக்கின்ஸ் போட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. நல்ல சுடுகாட்டு பேய் மாதிரி இருக்கு. ஒரு ஆடையில ஒழுக்கம் இல்லையே நான் கேட்கறது. என்ன ஒழுக்கமா கொடுத்தனம் பண்ற நான் கேட்கறேன். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பொம்பளைக்கு பொழுதுக்கு பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி உடுவாஸ் கூட்டி பயண பள்ளிக்கூட தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி 9 மணிக்கு கெத்து ஆடு மாடு கொண்டு மேய்ச்சாங்களா? இன்னைக்கு தான் மாடு குறைஞ்சு போச்சு. அன்னைக்கெல்லாம் 7 பண்ணையோ 10 பண்ணையோ 5 பண்ணையோ ஊடுத வராத 5 சோடி காலை இருக்கு. காத்தா புருஷன் வேலைக்கு போறதுக்குள்ளே பண்ணை பாக்குறதுக்குள்ளே பறிச்சு கொட்ட ஆட்டாக்கள் தட்டக்கு போட்டு பறிச்சு கொட்டி ஆட்டி காலை ரெடி பண்ணாத்த 8 மணிக்கு ஏத்தங்கிட்டு இறக்க முடியும். அத்தனை மம்பாடு வட்டா கேட்க பொம்பளையும். இந்த காலத்திலே எந்த பொம்பளையாவது ஊட்டுட்டு வெளியே வரலாம்? அப்படி கேளியா? பொழுதா மணிக்கு டிவி, 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு அண்ணம், 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு மருமவம், 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்க பெண்ணு, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு தான் அடுப்புலயே வைக்கிற கொள்ளி. அப்படி சொல்லி
ஏன் மாப்பிள்ள அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த கூறுகட்ட தங்கமயில் பெரிய மருமவா எனக்கு 70 பவுனுமா பித்தளை போட்டுக்கிட்டு வருவா. ஆனா அத கல்யாணத்தானிக்கே சொல்ல. ஆனா மாமியாடு சொன்னா கூட மானங்கட பேசுவேன். கட்டுற வருஷம் கிட்டே படுத்திருந்தாள். அவன்கிட்ட இன்னொரு வேலை சொன்னாளா, மாமா 7 பவுனு தான் நேப்பனாக, மீதி ஊரா 63 பவுனு பித்தாளைன்னு சொல்லி தொலையில. அதை விட கொடுமைங்க இப்ப மாசமா இருக்கறா. ஏன் மாப்பிள்ள அந்த எதிர்நீச்சல் என்னாச்சு? அந்த கூறுகட்ட சேனடி கால் வச்ச குடும்பம் விலகவா போகுது. 4 மருமம் இருக்கிறாங்க அந்த எதிர்நீச்சல்ல. அந்த குணசேரம் முடியலன்னா குடும்பமே இல்லைங்க. ஆனா கல்யாணமாய் 4 வருஷமா சுத்த புள்ள பக்கிற நினைப்பெல்லாம் சுத்தி திரியிறாங்க. ஆனா எல்லாரும் ஆளுக்கு 2 குட்டி போட்டுக்கிறாங்க. இவ்வளவு பிள்ளைகளே பெத்துப்பாட்டு அப்புறம் சண்டை கட்டலாம் கேட்க மாட்டேங்கிறான். அந்த கையில் என்னாச்சுன்னு கேட்கிறான். நீ பாக்கலையோ கௌதமி, 3 மாசமாவா இருக்கிற? அந்த கையலுக்கு கல்யாணம் ஆகி இந்த வாரத்தோட 72 வாரம் ஆகுதுங்க. இன்னும் அந்த கையலுக்கு பஸ் நைட்டு நடக்க மாட்டேங்குதுங்க. அவளு பால் கொண்டு போறா, பள்ளி உழுகுது, பால் கொண்டு போறா, பூச்சி உழுகுது, பால் கொண்டு போறா, பூரான் உழுகுது. போன வாரம் முந்தின வாரம் அப்ப புருஷன் எழிலு ஹோட்டல் கடைக்கு சாப்பிட போனவங்க கைகளை ரோக்க கால் வலிக்கு மல்லா குழுது இடுப்புல அடிபட்டு போச்சு. இப்ப கூட நம்ம செங்காட்டு மாறிட்டாயிட்டு என்ன வேண்டிட்டு வந்தோம் தெரியுமா? அடுத்த வருஷம் கும்பாசேம் பண்ணி போடுவாங்க. கும்பாசேத்துக்கு நம்ம பட்டிமன்றத்தை நம்ம தேவகோட்டை மகாராஜா தலைமையில பட்டிமன்றம் நடக்கு. ஆத்தா மாறி தாயே செங்காட்டுக்காரி அந்த கையிலுக்கு ஒரு ஆம்பிள்ளையோ பொம்பிள்ளையோ வரதா உங்க அம்மத்துக்கு ஒரு மாலை வாங்கி போடுற கும்பிட்டு வந்தாங்க. யாரு குழந்தை பத்துக்கு யாரா மாலை வாங்கி போடுறது? எங்க நம்ம கையில் இல்லையா? நம்ம கையில் இல்லதான். அதைத்தான் நான் சொல்றேன். சின்னாலப்பட்டி சிலுக்கு சினிமாக்கு போனா திரையில ஓடுற கதாநாயகன் தரையில வந்து கட்டி பிடிக்கும்னு ஆசைப்பட்டான்னு டிவியில வாரது, விளம்பரத்துல வாரது, சினிமால வாரது, வீதியில வாரதெல்லாம் வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாளே. இந்த பொம்பளை கட்டி இந்த காலத்துல பொறுப்பு இருக்குதா? எப்படி இருக்கும்? நடுவர் அவர்கள் இங்க படிச்ச வாத்தியார் தானே. ஆமா. அச்சய திருதின்னு என்னங்க? உண்மையிலே அச்சய திருதி என்பது மணிமேகலை அச்சய பாத்திரத்துல சாப்பாடு கொடுத்த நாள். அன்றைய நாள்ல 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும். இதான் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை. அன்றைய தினத்துல வீட்டுல கல்லு உப்பு வாங்கி வச்சீங்கன்னா செல்வம் பெருகும். இதை விட கூடுதல் தகவல் சொல்றேன். மணிமேகலை பொட்டு தங்கம் கூட அணியாமல் துறவரம் பூண்டவள் தான் மணிமேகலை. இதுதான் உண்மையான அச்சய திருதியோட வரலாறு. நான் சொன்னேன் அடி அச்சய திருதி அன்னைக்கு தங்கமாங்கிறது இருக்கட்டு, 10 பேருக்கு சோறாக்கி போட்டா புண்ணியம் கிடைக்குங்கிறாங்க. தங்கம் இன்னைக்கு இல்லைன்னா 4 வருஷம் ஆகல. அந்த புண்ணியத்தை போய் வாங்க முடியுமாடி? ஒரு 10 அரிசி போட்டு சோறாக்கு, நான் போய் உப்பு வாங்கிக்கிறேன், 2 பேரும் சாமி கும்பிட்டு அன்னதானம் பண்ணலாம்னு சொன்னேன். என் போட்டாட்டி கேட்ட உனக்கு 6 சொன்னாங்க. மேடை கலைவான தமிழகம் எல்லாம் தன்னிகரெல்லாம் பட்டிமன்றம் நடத்தக்கூடிய மனிதன், பட்டிமன்ற உலகத்திலே பீஸ்வர் என்று பெயர் வாங்கிய செம்மல், வருகின்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் சிரித்த முகத்தோடு அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய பாரி வள்ளல், சிங்கத்தின் பாலை தங்கத்தின் கோப்பையில் ஏந்தியது போல் முகத்தை கொண்டிருக்கக்கூடிய, உலக நாடுகள்லாம் தமிழ் பரப்பக்கூடிய என் அருமை மாமா தேவகோட்டை மகாராஜன் சொன்னார். அதுக்கு கொண்டாடி சொன்னா உனக்கு அறிவில்லை, அந்த ஆளுக்கு அறிவில்லையா? இதுக்கு ஏன்டா எனக்கு அறிவில்லைங்கிறீங்க? அவ சொல்றாளே நான் என்ன பண்ணுவோம் தங்கச்சி, அந்த ஆள் பேச்ச கேட்கற மாதிரி இருந்தா நீ அப்படியே போ, எம்மட பேச்ச கேட்கற மாதிரி இருந்தா வீட்டுக்குள்ள பண்ண. நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. தம்பி இதுல கூட்டணி போடக்கூடாதுப்பா. உனக்கு தனி பொண்டாட்டி, எனக்கு தனி பொண்டாட்டி. நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. அது நம்ம கவிதை, அது நம்ம ராணி, இப்ப நம்ம ரவி. இதெல்லாம் நாம சொல்றோமோ பொண்டாட்டி மட்டும் சொல்லப்படாத. என்ன நாயா? உனக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு 2 ஆம்பளை பையன். அப்ப நம்மளுக்கு 2 ஆம்பளை பையன். இப்ப இடிக்குதா? நம்ம பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. எப்படித்தான் சொல்லணும்? ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்டாட்டி, ஓம் சம்சாரம், ஓம் சம்சாரா, யுவர் வைஃப், யுவர் வைஃப். ஏன் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி தப்பிச்சாடா? என் பொண்டாட்டி எனக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. அவளை விட்டால் வழியில வேற பொண்டாட்டி கட்டுறதுக்கு விதி இல்லை. சின்ன சின்ன பசங்களே கோமரங்கோட்டை தாண்டு நாடு சுத்திட்டு இருக்கிறதுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இந்த கல்ட்டு நாய் போய் பொண்ணு கேட்டா கொடுக்கவா போறாங்க. எப்படியோ அவளை நைஸ் பண்ணணும்னு சொல்லி 3 முளை மல்லிகைப்பூவும் 3/4 கிலோ அல்வா வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். நீ என்ன தின்றுப்பிய? சுகருக்கு சாப்பிட முடியாது சொல்லிட்டு கிருஷ்ணா மைசூர் பாய் வாங்கி ஒரு டப்பா தின்றுருக்க. அதெல்லாம் தகவல் வந்துருச்சுங்க. இப்பதான் சாயந்தரம் எவனா போட்டு கொடுத்தவன்? சரவணம் போட்டு கொடுத்தானா? அதுதான் போட்டு கொடுத்தானா? இல்லை வாங்கி கொடுத்த வாங்கி கொடுத்த வந்து நீ தானே கொரியர் போட்டவன். உன்னை யாரும் சொல்ல சொன்னேன். இரு அவன் கீழே வந்து செய்வன வைக்கிறேன். நடுவர் அவர்களை 3 முளை மல்லிகைப்பூ எடுத்தவ கொண்டையில வச்சு, 3/4 கிலோ அல்வா எடுத்தவ தொண்டையில வச்சு, அடியே சித்திரை மாசம் வந்திருக்குது, நகை என்ன 5000 10,000 விற்குது, அது விற்குது 1,50,000 ரூபாய்க்கு. எங்க போறது காசுக்கு?
அதனால தை மாசம் அறுப்பானா உனக்கு 5 பவுன்ல அட்டி வெடி போடுறேன்னு நீ பண்ணி கழிச்ச 15 வருஷமா கழிச்சு கழிச்சு தெரியாதா நீ 5 பவுன்ல அட்டி வெடி ஏத்தலையான்னா ஆனா என்னதான் பண்றது சொல்லுனே ஒரு பேருக்கு அரைப்பவுனாலும் வாங்கி கொடுன்னா இந்த டீலிங் பிடிச்சிருந்தது குன்னத்தூர் சந்தையில கொண்டு போய் 2 வெள்ளாட்டை 54,000 ரூபாய்க்கு வித்து பணத்தை கொடுத்து போய் வாங்கிட்டு வாங்க சும்மா நாடு இருக்கிற வாண்ணா நேரா ஈரோடு போனோம்ங்க அங்க போய் பார்த்தா அந்த கடைக்கு முன்னால 5000 பேர் நிக்கிறேன் ஆனா 5000 பேர் நிக்கிறாங்க ராசியான கடை சின்ன கடை நிறைய கடை இருக்குது அங்க போல நாங்க பரம்பரையா இதுலயே தான் எழுத்துக்கிறான் என்னதாண்டி பண்றதுன்னு இங்கேயே கோருனா அதுல எவனோ ஒருத்தன் சொல்லி இருக்கிறேன் 1.25 to 2.25 நகை வாங்கினா குபேர யோகம் நாங்க ஓவையில மணி 12:20 எப்படி 2.25 வாங்குறது 5000 பேர் விடுவாங்க உள்ளுக்குள்ள போறக்கு என்னதாண்டி பண்ணலாம்னே வாசல்ல சேர் போட்டிருந்தாங்க பேப்பர் போட்டிருந்தாங்க உட்கார்ந்துக்கிட்டே பேப்பர் கையில் கொடுத்து ஒரு டீயை வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு இருந்து சேலை எடுத்து இப்படி சொருகுனா கரெக்ட் என் பொண்டாட்டி கொலாயடி சண்டையில பீகச்சிட்டி முடிச்சோம் அவ குடத்தெடுத்துட்டு வீதிக்கு வரான்னா எவ்வளவு வாசலுக்கே வர மாட்டான் வாய திறந்தா வங்க கடலை வத்தி போகும் வண்ணமா கேப்பா பட்டப்படன் உள்ள போனாவா இருக்கு மணி 1 1:15 2 2 10 ஆளை காணோம் எனக்கு இங்க பிரஷர் 100 150 200 250 ஏகுறது கிட வச்சிருக்கிறானே 1.25 to 2.25 கரெக்டா 2 மணி 13 நிமிஷத்துக்கு வெளியே வந்தான் மாமா ஆறாப்பவன் வாங்கிட்டேன் கையை தூக்குன பாருங்க கழுத்துல இருந்து 5 பவுன் சங்கிலி காணும் அது எவனும் நல்ல நேரம் பார்த்து அடிச்சிருக்கான் இன்னைக்கு அரைப்பவனு காசப்பட்ட 5 பவுன் தொலைச்சிருக்கிறாளே இது பெண்களுடைய பொறுப்பா அப்படி கேளியா நடுவர் அவர்களே அன்னைக்கு எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு ஊடு போனா எங்க அம்மா ஏன் சாமி பல்லவாலை போனீங்க ஏடா சோறு பார்த்தாங்களா அம்மா அருமையான சாப்பாடு கோயச்சாறு கிடைக்கணுமே நீ வெகு தூரம் போய் போட்டு வந்திருக்கிற பொண்ணு போய் படுத்து வெடி வெடி தூங்குவேன் போய் கைய கால கழுவும்பா நான் கை கால் கழுவிட்டு வண்டி நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளதான் போவேன் தோசைகள் சொய்யின்னு காஞ்சாய் அடே நம்ம வெள்ளை மேடை எங்கேயும் மொட்டு வைக்கும் தொலை விட்டுதும்ல நேத்து கொன்னக்கார மேடைக்கு போனா நம்ம மொட்டை மாடியிலே அந்த குறிக்கூட்டுக்கிட்ட 17 போட்டு வச்சிருந்துக்குது எடுத்தாந்து கொடுத்தேன்டா ஒரு மொட்டு காசு போட்டு கொடுக்குறேன் ஆனா கொக்கா ஊருந்து வந்தப்பா ஏதோ யூடியூப் பார்த்து முறக்கத்தால போட்டு பருப்பொடி செஞ்சாலாமா இந்த மொறு 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 ஒரு பொடி தோசை போட்டு கொடுத்தா ஆனா தங்கோ நேற்று சனிக்கிழமை நெய் காய்ச்சினே இந்த ஒரு நெய் தோசை போட்டு தாரண்ணே நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் நீ பெத்த தாய் நடுகிறவர்களே வேணுமா வேணுமா வேணுமான்னு தோசை வச்சு கொடுப்பா 4 தோசை திங்கலாம்னு உட்காருவாங்க 7 தோசை சாப்பிடுவாங்க அவகிட்ட இருந்தது இங்க பொறுப்பு இப்போ வீட்டுல ஒருத்தி இருக்கா ஜில் ஜில் ராணி ஜிலேபி யாரு மாப்பிள்ள என் பொண்டாட்டி தான் சண்டாங்க ஒரு தோசை தான் கல்லுல ஊத்தி இருப்பா மாமா போதுமா அது ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து மாமா போதுமா மாமா போதுமா போதுமா போதுங்கிற அந்த தோசை தின்ன லைட் கம்பத்துல தூக்கோடு தோக்கிடுங்க மாப்பிள்ள ஏன் முண்டாட்டிலாம் அப்படி கிடையாது தோசை மாவு கரைக்கிறதுக்குன்னு இவ்வளவு பெரிய குண்டான் வச்சிருக்கான் இதுல 2 கரண்டி மாவை போட்டு தண்ணிய ஊத்தி என்கிட்ட கேப்பா மாமா தோசை ஊத்துவா மாமா தோசை ஊத்துவா கவனமா கேட்கணும் அவர் பேசுறது மாமா தோசை ஊத்துவா உங்களை ஊத்த சொல்றா என்ன ஊத்த சொல்றாடா ஆனா என் பொண்டாட்டி மாதிரிலாம் தோசை சுட முடியாது நீ என்னென்ன தோசை சாப்பிட்டுருக்க நான் என்ன வெங்காய தோசை சாப்பிட்டுருக்கிறேன் தக்காளி தோசை சாப்பிட்டுருக்கிறேன் மொட்டுக்கோஸ் தோசை சாப்பிட்டுருக்கிறேன் பொடி தோசை சாப்பிட்டுருக்கிறேன் முட்டை தோசை சாப்பிட்டுருக்கிறேன் உருளைக்கிழங்கு தோசை சாப்பிட்டுருக்கிறேன் அப்புறம் இது தோசை சாப்பிட்டுருக்கிறேன் கும்ம தோசை சாப்பிட்டுருக்கியா அது என்னங்க புதுசா இருக்குது கும்ம ஏன் பொண்டாட்டி சொல்லுவாங்க கேரளா ரெசிபியா இல்ல கர்நாடக ரெசிபியா இது எங்க ஊர் ரெசிபி ஓ தேவ பொண்டாட்டி ரெசிபி ஓ என்ன எப்படி தெரியுமா சொல்லுவா சொல்லுங்க தோசை கல்ல வச்சு அப்படியே எண்ணெயை ஊத்தி 1 கரண்டி மாவை ஊத்தி இவ்வளவு பெரிய கரண்டி வச்சிருப்பா இப்படி செதுக்கி செதுக்கி கும்மலா கொடுப்பா இதுக்கு பேர் தான் கும்ம தோசை இதையும் திட்டு மட்டும் நீ ஊருக்குள்ள உயிரோட சுத்துறேன் உன்னோட சேர்ந்து உயிரோட சுத்தேன் நான் நடுக்கிறவன் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு வைப்பங்க காத்தால எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலை கட்டிக்கு ஓடுறோம் மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸ் திருப்பி போட்டு தர தின்னு போட்டு வாரம் ஒரு மனுஷன் நிம்மதியா சாப்பிட்றது நைட்டு சாப்பாடு தான் அவன் எங்கேயோ காத்தால எந்திரிச்சு போட பரதேசியாடு சுத்தி போட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வரேன் எந்த பொண்டாட்டியாவது திருவாய் மூடிட்டு சோறு போடுறாளா தட்டத்துல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் சைன்ஸ் ஆரம்பிப்பா நீங்க வாட்டுக்கு வாரீங்க போறீங்க வீட்டுல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுதா இருக்கோம் குழப்பூத்திக்கு வாரேன் அக்கா வார மாட உடுமலை பேட்டையில இருந்து ஏறிட்டு வாரா ஏங்கெல்லாம் கடகட்டி எண்டியா ஏங்க எரியுது தைலத்தை மூக்களை வச்சு எரியாத மணக்குமா
உங்களுக்கு மூக்கு பூரா எரியுது, எனக்கு பகுரு பூரா எரியுது. நல்ல தண்ணி கலக்கணும். நடுவரவர்களை விட்டு இன்னையோட சரியா போயிட்டு நான் ஆச்சுங்க. இப்படிதான் சொல்ற. என்னன்னு பிளாக்ல வாங்குறது பேர் வருது. அது ஊருக்குள்ள என்ன வேணா பொருளை கலக்குவாங்க. நடுவரவர்கள் வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வர, போகும்போது 3 கட்டப்பை ஏத்திக்கிட்டு போறேன். கொக்கால கண்டம் கொம்மா கட்டப்பை கட்டப்பையா இருங்க ரசம் ஊத்திட்டு வரேன். உன் தம்பி 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். ஊர் உலகத்துல ஒருத்தருமே வேலை வெட்டிக்கு போறது இல்லையா? உங்க தம்பிக்கு மட்டும் படிச்சு படிப்புக்கு வேலை கிடைக்காதா? ஏன் படிச்சா களை கட்டுறாவையாதான் போகணுமா? ஏன் ஒரு கார் வேலைக்கு போல, ஒரு கட்டத்து வேலைக்கு போல, ஒரு பைனான்ஸுக்கு போல. நாங்களுக்கு போய் கேட்ட வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்படி எல்லாம் பொழைக்கிறாங்க சாண ஊருக்குள்ளே. ஆனா மான்கிட்ட போய் அவன் 500 கேட்கறேன், நீ எடுத்து கொடுக்கறேன். நீ 500 ஏத்தற, அவன் பீரா ஊருத்தான இருங்கோ. தயிர் ஊத்திட்டு வரேன். மாடு தயிர் வேணுமே, எருமை தயிர் வேணுமா? பால் தயிர் இருந்தா ஊத்துவேன். அவை பிராட்டி சொன்னா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனிடம் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனிடம் கொடிது அன்பில்லாத மனைவி அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விசத்தை விட கொடுமைன்னு அவை சொன்னால. ஐயா ஒருவன் நல்ல சோறு வாடுற துப்புல துப்பு கேட்டதுவா? உண்மையிலே இந்த பொண்டாட்டி எப்ப தெரியுமா அவன் சுய ரூபத்தை காட்டுவா? எப்ப? நைட்டு சாப்பாடு போடுவா, எடுத்து வாயில வைக்க போவோம். நீங்க சாப்பிடுங்க, உங்களை ஒண்ணு கேட்கணும். ஐயோ என்ன கேட்க போறான்னு தெரியலையே. போனதை எடுத்து பார்த்து விட்டாளா, இல்ல பைக்கில் ஏத்திட்டு போனதை யாரும் போட்டு விட்டு விட்டாளுங்களா? இந்த பயத்திலேயே அவன் சாப்பிட 5 நிமிஷம் சாப்பிட்றான், 1/2 மணி நேரம் சாப்பிட்றான். ஏன் அவன் சாப்பிட்டு முடிச்ச உடனே கேட்கலாம்ல? அந்த மனசு வரவே வராது. உனக்கு என்ன பொறுப்பு இருக்கு? வீட்டுக்குள்ள வந்தேன் ஒரு நாள், ஒரு பொழுது நாள் அந்த புருஷனை பார்த்து, வங்கக்கடலால மண்ண வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடலால மாறி கண்டது என்னுடைய நாயகனே, உருவணங்கு நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே, எனக்கென வந்த தேவதையே, சரிபாதி நீ அல்லவா, நடக்கையில் தன் கூட வரும் நில போலே நான் அல்லவா, கண்ணன் கண்ட ராதையன, ராமன் கண்ட சீதையன, மடி சேர்ந்த பூரணமே, மனசில் வீசும் மாறுதமே. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயக்கிறேன். களமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன். என்னைக்காவது கத்தன் புருஷனை பார்த்து இப்படி பாடி பாடாயா? வரலாறு உண்டா, சரித்திரம் உண்டா, பூலாவும் உண்டா, நெப்போலியன் உண்டா? நெப்போலியன் இது இங்க நெப்போலியன் அது போல வந்துட்டேன். நடுவர் அவர்களே, இந்த பச்சை தொண்டை தோல்ல போட்டு இன்னைக்கு 27 வருஷம் ஆகுது. துவைக்கல, துண்டு வெளுத்து போச்சு பாரு. ஆமா பிசுறு அடிச்சிருக்கு. துண்டும் வெளுத்து போச்சு, விவசாயி பொழப்பும் வெளுத்து போச்சு. இன்னைக்கு விவசாயம் பண்ற மாப்பிளைக்கு பொண்ணு கிடைச்சால, பொண்டாட்டி வந்தாலும் அவன் பொறுப்பா இருக்கிறாளா இருக்க மாட்டாளான்னு தெரியும். இன்னைக்கு ஐடி படிச்ச மாப்பிளைக்கு பொண்ணு இல்லை, ஐடி தைக்கிற மாப்பிளைக்கு பொண்ணு இல்லை. அல்ல மாப்பிளை சாதகத்தை எடுத்துன்னு கேக்குறாங்க. எத்தனை கோடி மாப்பிளைக்கு இத்தனை கோடி வேணும். 24 வருஷத்துல பொண்ணு பாக்குறான்னு வைங்க. 22 வருஷம் படிச்சிருப்பேன், 2 வருஷம் ஒரு பெரிய வேலைக்கு போட்டு ஒரு தொழிலே வந்துட்டு வருஷம் ஒரு 30 லட்சமா சம்பாதிக்கிட்டீங்க. தின்னது வந்தது போனது கடை முதலாம் போக 25 லட்சம் மிச்சமாகும்னா, இன்னைக்கு பல்லவாளத்துக்குள்ள 25 லட்சத்துல 1 ஏக்கரை பூமி வாங்க முடியுமா? கொடுப்பாங்களா? இன்னைக்கு ஏக்கரா தோப்பு 40 லட்சம் 50 லட்சம் கோடி 2 கோடிக்கு விக்குது. எப்படி கொடுப்பாங்க? அப்ப 24 வருஷத்துல அவன் 5 ஏக்கரை தோப்பு கேட்டவன எங்க போவேன்? கொள்ளதான் அடிச்சுட்டு வர. மாப்பிளைக்கு சொந்தமா கார் வேணும், மாப்பிளைக்கு சொந்தமா வீடு வேணும், மாப்பிளைக்கு சொந்தமா இது வேணும், மாப்பிளைக்கு சொந்தமா அது வேணும். அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு போய் பாடுபட்டு திங்கிறதுக்கு மாப்பிள்ளைகிட்ட கெப்பாசிட்டி இருக்குதான் பொண்ணு கொடுத்தாங்க. இப்ப புள்ள போய் படுத்து திங்கிறதுக்கு மாப்பிள்ளை சொத்து வச்சிருக்காங்க. வீட்டுல ஒரு வேலையும் பண்ணப்படாது. மொட்டை மாடியில கருப்பு டேங்கர் தண்ணி, எந்த பைப் திறந்தாலும் தண்ணி வரணும். அந்த காலமாட்ட இந்த காலம் எந்த பொம்பளையாவது குழாயில் போய் தண்ணி குடிக்கிறாளா? எல்லாம் வீட்டு டேங்கு தண்ணி போரு. இத்தனை வசதி பண்ணி கொடுத்தாலே மாப்பிளைக்கு சொத்து. நாளைக்கு சொத்தா கூட பிழைக்க போகுது. அதுவும் சரி, அப்படியே இத்தனை சம்பாரிச்சாத்தான் பொண்ணுன்னு சொல்லி அங்க முடிச்சு இங்க முடிச்சு கடன் வாங்கி பித்துமுள்ளு போட்டு அதை பண்ணி இது பண்ணி வம்படிய கடனோட முதலோட சம்பாரிச்சு ஓட்ட கட்டி தோப்பை வாங்கி இடத்த வாங்கி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் முடிச்சுது. வயசு 38. கண்ணாடி முன்னால போய் நின்னா மண்டையில மசர் இல்லை. போய் பொண்ணு கேட்க போனா, நாங்க 7 வயசு பையனா பாக்குறோம். எப்பத்தான் உனக்கு கல்யாணம் பண்றது? உனக்கு ஒரு வழி சொல்லுங்க. முதல்ல 7 வயசுல கேட்டா சொத்து வேணுங்கிறீங்க,
சொத்தோடு போய் கேட்டா வயசு கம்மியா வேணுங்கிறீங்க. அந்த காலத்துல எல்லாம் 18 இருந்து 22 வயசுக்குள்ள பொட்ட பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவ 3 தலைமுறை கண்டா. இப்ப 35 வயசு 40 வயசு வரைக்கும் புள்ள படிக்கிறான். சாதகம் இல்ல, பொருத்தம் இல்ல, சாதகம் இல்ல. 40 வருஷத்துல சாதகமே இல்லையா? 30 வருஷம் தான் சாதகம் பேசு. 30 வருஷம் வரைக்கும் தான் விதி. 30 இருந்து 60 வரைக்கும் மதி. 60 இருந்து 90 வரைக்கும் கதி. இதுதான் ஜாதக விதி. 30 வருஷம் வரைக்கும் சாதகமே பேச. அப்புறம் பேசாம நீங்க பட்டிமன்றம் நிறுத்திட்டு சாதகம் பார்க்கலாம் போல இருக்க. பாப்படுங்க, அதுல ஏகப்பட்ட பொய் பேசணும். அதனால போகாது. முதல்ல உனக்கு சாதகம் சரியா இருக்கான்னு பாரு. என்ற சாதம் சரியா இருந்தா நானும் போய் குப்புற நடுவரவரே. இன்னைக்கு விவசாயம் பண்ற மாப்பிள்ளை சுத்தமா மதிக்கிறதே இல்லை. விவசாயம் பண்ற வயனையும் மதிக்கிறது இல்லை. வேலைக்கு போயிட்டு இருக்க வணிக்கு அரவிந்தானுக்கு இருந்தான மதிப்பெண்ணிக்கு மாடு மேய்க்கிறான்னு இருக்கிற வீட்டுல யாருக்கு அடிமையில்லாத தொழில் பாக்குற ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போனா மாச கூலிக்கு போற. இப்போ 8 மாடு கறக்குது. ஒரு மாடு 6 படி கறந்தாலும் 6 8 48 லிட்டர் பாலாச்சு. லிட்டர் 40 ரூபாய் நூத்து. எத்தனையாச்சு? ஒரு நேரத்துக்கு 4000 ரூபாய் ஆச்சு. 4000 மாட்டுக்கு போடு. 4000 மனுஷன் திக்கலாம். மாசம் 1,20,000 சம்பாதிக்கிறேன். ஆனா அவனுக்கு மதிப்பு இருக்குதா? அவன் பாரு கோட் போட்டு போறேன், அவன் பாரு கார் ஏறிட்டு போறேன், அவன் பாரு எல்லாரும் சொகுசா வாழணும்னு நினைக்கிறாங்களே தவிர நிம்மதியா வாழணும்னு யாராச்சும் நினைக்கிறாங்களா? பொம்பளை விடுறாளுங்களா? அவன் எப்படி பிழைக்கிற, இவன் எப்படி பிழைக்கிற, அவன் சம்பாதிக்கிற, இவன் சம்பாதிக்கிற. என் ஒப்பன் சம்பாதிச்சிருக்கலாம்ல, ஒப்பனை சம்பாதிக்கல. ஓட்டாண்டிய கோத்துக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி மாறுபான் தலையில வச்சுட்டு இன்னும் பேசுனா நெஞ்சுக்குள்ள அத்தனை வம்மம் இருக்குது. எல்லாம் கக்கி போடுவேன். இந்த வருஷமே பூரா பேசிட்டு அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டாங்க. அதனால அதையெல்லாம் மிச்சம் வச்சுட்டு நடுவரவர்களை 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ண சொருக்கும் இல்ல, 10,000 பேருக்கு சோறு போட்டாலும் சொருக்கும் இல்ல, இது மாதிரி கோயில் கட்டி கும்பாசம் பண்ணாலும் சொருக்கும் இல்ல. கொண்டாட்டி வச்சு கேட்காதே. பெத்த அப்பனாயாங்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வத்துக்கு எவ்வளவு சாக வரைக்கும் சோறு போட்டு அவன் செத்து போயிட்டா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்து இவள் அம்சரக்கம் பண்றாங்க பாத்தீங்களா? அவன் தானுங்க அந்த செங்காட்டு மாதிரி கோயில்ல 1000 தீபத்துல ஒரு தீபமா போய் நிற்பாருங்க. இன்னைக்கு மஞ்சள் மண்டை சும்மா போனா ஆகாது. இந்த பக்கம் போற தென்னை மரம் வைக்கிறீங்க சந்தோஷம். ஆனா உள்ளூர் பள்ளவாளத்துல எந்தெந்த இடத்துல இடம் இருக்குதோ உங்க பிரசிடண்ட கேட்டு ஒவ்வொரு பிள்ளைங்க பிறந்தநாள் அன்னைக்கு பிறந்தநாள் நினைப்பாக அந்த இடத்துல ஒரு மரக்கடை நட்டி வளர்த்துக்கிட்டு வாங்க. நெட்டதோடு இருக்கப்படாது, தண்ணி ஊற்றி வளர்த்தோணும். 10 வருஷம் கழிச்சு நீங்க வெட்டுற பிளேவர் என்னன்னு கேட்டா தெரியாது. ஆனா நீ நெட்டி வச்ச மரம் 100 வருஷத்துக்கு அந்த ஊருக்கு மழையும் கொடுக்கும், மர நிழலையும் கொடுக்கும். அதனாலே தாய் தாப்பனை நல்லபடியா பார்க்கணும். இன்னைக்கு நாடுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறீங்க. தன்னோட குடும்பத்தொட்டு தன்னுடைய சொந்த பந்தத்துக்காக வெளிநாடு கட்டி வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுடைய உழைப்பை நீ குறை சொல்ல முடியாது. வெடி பஸ் ஓட்டுற, லைன் ஓட்டுற, ராலி ஓட்டுற, இன்னைக்கு லாரிக்கார் இல்லைன்னா பொருளாதாரமே முடைக்கு போகும். அந்த அளவுக்கு கண்ணு முடிச்சு ஓட்டுற அந்த ஆம்பளையோட உழைப்பை நீங்க குறை சொல்ல வேண்டாம். நடுவரவர்களே, இன்னைக்கு அந்த பிள்ளை தச்சோடு வளரக்கு அவ அப்ப நாகராசன் உழைச்ச உழைப்பு தான் இன்னைக்கு கவுதமீடு ஒருத்தி வந்து மேடையில கோத்திருக்கிறா. அவ அப்ப மேசக்கார் இல்லைன்னா இங்க ஒண்ணும் இல்லை. அதனாலே என்றைக்குமே வீடும் சரி நாடும் சரி ஒரு ஆணினுடைய உழைப்பால் தான் இந்த நாடும் வீடும் சுழண்டு கொண்டிருக்கிறது என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு நீங்களும் ஒரு நல்ல ஆண்மகன் என்பதை நிரூபிக்க வேண்டுமா என்று கேட்டு தந்த வாய்ப்பிலே உங்கள் கைதட்டிலே கரைகிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயி, ஓங்கியவன் புகழ், நீக்கியவன் வறுமை. பண்ணை மன்ற வயலுக்கு பொண்ணு கொடுங்க, நல்லவன் வருஷம் ஒரு புள்ள பத்து கொடுப்பேன் நான், கேரண்டி. நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு மஞ்சுநாதன், நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. உண்மையிலே இன்றைக்களவு எங்க டீம் உலகம் பூரா சுத்தி வர்றோம்னா அதுக்கு காரணம் மஞ்சுநாதனை நம்பி நீங்க நிகழ்ச்சி கொடுக்குறீங்க. அவர் எங்களை போன்ற கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. அருமையான பேச்சு பேசியிருக்காரு மஞ்சுநாதன். உண்மையிலே இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா கடைசியில முடிக்கும் போது சொன்னார், மரம் நடுங்கள், பிறந்த நாள் அன்னைக்கு மரம் நடுங்க அப்படின்னார். 25 வருஷமா மரம் நட சொல்லிக்கிட்டு இருக்கார். இவர் சொன்ன 25 வருஷத்துக்கு முன்னாடி இவர் சொன்ன அன்னைக்கு முத என் பிறந்த நாள்ல ஒரு மரக்கன்று நட்டு வச்சேன். இன்னைக்கு இது வளர்ந்து பெரிய மரமாயிருக்கு. இப்ப என் மேல கேஸ் போட்டிருக்கானோ, இடத்துக்காரன் கேஸ் போட்டிருக்கான். வேற ஒருத்தன் இடத்துல போய் நம்ம மரக்கன்றை நட்டு அவன் இப்ப கேஸ் போட்டிருக்கான். நட்ட மரம் புளிய மரம். பஞ்சாயத்து பேசியாச்சு, ஊர்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. பழம் அவனுக்கு, மரம் எனக்கு. வாழ்க்கை எங்க சார் நிம்மதியா இருக்கு?
ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த பூரா புள்ள, இப்ப பிறக்க பூரா கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் குழந்தை பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கமும் புள்ள ஒரு பக்கமும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்த போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. எனக்காக அவள் சொல்லி சகலைக்கு போய் சொல்லுங்க. குழந்தை பிறந்த பார்க்க போறோம். தாய் அலுவல பிள்ளை அலுவல புருஷன் கிடந்து அழுது கிடக்குறான். நீ ஆண்டா அலுவலக கேட்கிற ஆபரேஷனுக்கு 80,000 பணம் கட்டணும். நான் தாண்டா நமக்கு கிடந்து அழுது கிடக்கிறேன். அதையும் பிரிச்சு விட்டுருக்கானுங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், 4வது பிரசவத்துக்கு நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பெரிய மனுஷன் மாதிரி உட்கார்ந்து. எங்கே சார் பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு? புலம்பி தீர்த்திருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் பசியும் பட்டினமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம்.